இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழைக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான இந்த மாதிரி குண்டு குண்டா ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு இட்லி பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே இதை வேக வைக்க வேண்டாம், வாழைக்காய் ரொம்பவே குழஞ்சிரும். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 4-5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோம்பு கசகசா சேர்க்கும்போது நம்மளுடைய கோலா உருண்டை ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, இது கொஞ்சம் நேரம் வதங்கி வந்தால் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட கருப்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் ரொம்ப சேர்த்துடாதீங்க, எண்ணெயில் போடும்போது நம்மளோட கோலா உருண்டைகள் பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த அளவு தேங்காவே இதுக்கு போதுமானது. இந்த வாழைக்காய் கோலா உருண்டையை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சாதத்து கூட சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயில் இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர் வச்சு இதை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி துருவி செய்யும்போது நம்மளோட வாழைக்காய் கோலா உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்ச வாழைக்காயையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை ரொம்ப அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த மிளகாய் தூள் உப்பு எல்லாமே இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது நம்மளோட உருண்டைகள் உடையாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த பொட்டுக்கடலை மாவும் இந்த மாவு கூட நல்லா கலந்து வர்ற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இது பார்க்கும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்கள் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இங்கே மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பெருசாவோ சின்ன சைஸாவோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து பொரிச்செடுக்க வேண்டியது தான். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கோலா உருண்டைகளை இப்போ ஒவ்வொன்றா இதில் சேர்த்து பொரிச்செடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் கோலா உருண்டை ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை மட்டும் எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா மீதி இருக்கிற மாவில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு நீங்கள் மறுபடியும் உருண்டைகளை போடும்போது அது உடையாமல் பிரிஞ்சு வராமல் கரெக்டாக வரும். நான் எடுத்திருந்த 2 வாழைக்காய்க்கு இப்போ நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக செஞ்சீங்கன்னா இந்த அளவுகளை அப்படியே அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. நாம் எண்ணெயில் சேர்த்த கோலா உருண்டைகள் எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியில் சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கோலா உருண்டைகள் எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு. கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் உடையாமல் உருண்டைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நாம் வச்சுருந்த எல்லா கோலா உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம கோலா உருண்டைகள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது சாப்பிடவும் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.